துலா ராசி அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நாளா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வராதா, நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நாமளும் நிம்மதியா ஒரு நாள் தூங்க மாட்டோமான்னு ரொம்பவே ஏங்கி போய் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய அந்த நீண்ட கால காத்திருப்புக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துடுச்சு. குறிப்பா மார்ச் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு மாபெரும் அதிசயம் நடக்க போகுது. உங்க வீடு தேடி ஒரு புதிய நபர் வரப்போறாரு. அவரு சாதாரண ஆள் கிடையாது. உங்க தலையெழுத்தையே மாத்தி அமைக்க போற ஒரு அதிர்ஷ்ட தேவதனே சொல்லலாம். அவர் யாரு, எதுக்காக உங்க வீட்டுக்கு வராரு, அதனால உங்க குடும்பத்துல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகுது, இத்தனை காலமா நடக்காதுன்னு நீங்க விட்டுட்ட ஒரு விஷயம் எப்படி கண் முன்னாடி தத்ரூபமா நடக்க போகுதுங்கிறத பத்தி தான் நம்ம ரொம்ப தெளிவா ஆழமா பேச போறோம். கொஞ்சம் பொறுமையா கவனமா கேளுங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையை மாத்த போற ஒரு முக்கியமான தருணம். பொதுவாவே துலா ராசிக்காரங்க நீங்க ரொம்பவும் நல்லவங்க. மத்தவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட உங்களால தாங்கிக்க முடியாது. முதல் ஆளா ஓடி போய் நிக்கிறது நீங்க தான். உங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோ உங்க உழைப்பையாவது போட்டு மத்தவங்களை காப்பாத்திடுவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது திரும்பி பார்த்தா உங்க கூட நிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க உயிர் கொடுத்து நேசிச்சவங்க கூட உங்களை புரிஞ்சுக்காம உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிருப்பாங்க. நிறைய அவமானங்கள், துரோகங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம்னு நீங்க படாத பாடுபட்டுட்டீங்க. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு கூட தெரியாம ரொம்பவே குழம்பி போய் நிக்கிறீங்க. இனிமே நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா, ஒரு விடிவு காலமே கிடையாதான்னு பல ராத்திரிகள் தலையணையில முகம் புதைச்சு அழுதுருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ரணங்கள், அந்த வலிகள் யாருக்குமே தெரியாது. வெளியே சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறவங்க நீங்க. தராசு மாதிரி எப்பவுமே நடுநிலைமையா நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை வருதுன்னு பல நேரங்கள்ல கடவுள்கிட்டயே நீங்க சண்டை போட்டிருப்பீங்க. ஏன்னா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு வருது. உங்க ஜாதகத்துல இப்ப இருக்கிற கிரக அமைப்பு பிரகாரம் பார்த்தா உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பமாக போகுது. அதனாலதான் அடிச்சு சொல்றேன், மார்ச் 18க்கு மேல நடக்காத ஒண்ணு உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு. இத்தனை காலமா ஒரு சொத்து பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருந்திருக்கலாம். வராதுன்னு நினைச்ச பணம் எங்கேயோ முடங்கி போய் கிடந்திருக்கலாம். இல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்காம ரொம்ப நாளா அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். கல்யாண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்குனது, குடும்பத்துல எப்பவுமே ஒரு சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ள சுத்தமா ஒற்றுமையே இல்லாம ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காம பிரிஞ்சு வாழ்ந்தது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கமா பெரும் பாரமா இருந்திருக்கும். இந்த தடைகள் எல்லாமே இனி சுக்கு நூறா உடைய போகுது. உங்க வீட்டு வாசப்படிய மிதிக்க போற அந்த புதிய நபர் கையில ஒரு பெரிய தீர்வை கொண்டு வர போறார். அவரு உங்க சொந்தக்காரரா இருக்கலாம், இல்லனா ரொம்ப வருஷமா உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒரு நண்பரா இருக்கலாம். அதுவும் இல்லனா நீங்க யாருன்னே இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத நபரா கூட இருக்கலாம். ஆனா அவர் உள்ளே நுழையும் போதே உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை இருளும் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. அவர் கொண்டு வர போற அந்த செய்தி உங்க மொத்த குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க, உங்களை பார்த்து கிண்டல் பண்ணவங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உன்னால வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு உங்களை தாழ்த்தி பேசினவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு வாயடிச்சு போற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்ப உயரமா போக போகுது. நீங்க எதை நினைச்சு ரொம்ப நாளா பயந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த பயம் இனி உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. உங்களுக்கான காலம் பிறந்துருச்சு. தைரியமா இருங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த பாரத்தை எல்லாம் இனி தயக்கம் இல்லாம கீழே இறக்கி வைங்க. உங்களுக்கான நியாயம் கண்டிப்பா கிடைக்க போகுது. அந்த நபர் யார் மூலமா வருவாரு, எப்படி வருவாருன்னு நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல. காலமும் நேரமும் அவரை தானா உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இது வரைக்கும் நீங்க செஞ்சதான தர்மங்கள், நீங்க மத்தவங்களுக்கு பிரதிபலன் பார்க்காம செஞ்ச உதவிகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு புண்ணியமா மாறி உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு ரொம்ப குழப்பாதீங்க. எப்பவுமே நேர்மறையான எண்ணங்களை மட்டும் வளர்த்துக்கோங்க. ஏன்னா உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது. உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அந்த தெய்வம் உங்களை கைவிடவே விடாது. இந்த மார்ச் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வீட்டுல நடக்க போற அந்த நல்ல காரியங்களை நினைச்சு நீங்களே ஆச்சரியப்படத்தான் போறீங்க. இது வரைக்கும் நீங்க நம்புறவங்க உங்களுக்கு முதுகுல குத்துனது போதும். குறிப்பா காசு பணம் விஷயத்துல நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா என்ன, ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் நீங்க கடனாளி ஆனதுதான் மிச்சம். கைக்கு வந்த பணம் வாய்க்கு எட்டாம போச்சேன்னு பல நாள் நீங்க புலம்பியிருக்கீங்க. உழைப்பு உங்களுதா இருக்கும், ஆனா அதோட பலனை வேற யாரும் அனுபவிச்சிருப்பாங்க. வேலை செய்யற இடத்துல கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காம உங்களை விட தகுதியில குறைஞ்சவங்களுக்கு அந்த பதவி போயிருக்கும். இதையெல்லாம் பார்த்து வெளியே சொல்லவும் முடியாம உள்ளுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது.
உங்களுக்காக பேச, உங்க நியாயத்தை எடுத்து சொல்ல அந்த நபர் ஒரு தூதுவனா வரப்போறாரு. அவர் மூலமா உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியா வந்து சேரும். அடைபட்டு கிடந்த வழிகள் எல்லாம் ஒன்னொன்னா திறக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், வீண் பிடிவாதங்கள் எல்லாமே காத்துல பறந்துடும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அன்பா வாழ ஆரம்பிப்பீங்க. உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு நல்ல தீர்வு இந்த நபர் மூலமா கிடைக்க போகுது. அந்த நபர் யாருன்னு நீங்க ரொம்பவே குழப்பத்துல இருப்பீங்க. அவர் ஒரு வயசான பெரியவரா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரா கூட இருக்கலாம். சில சமயம் ஒரு தொழில் முறையான சந்திப்பா கூட அது அமையலாம். ஆனா அவர் சொல்ல போற ஒரு வார்த்தை நீங்க இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு விடையா அமையும். நடக்கவே நடக்காதுன்னு நீங்க தூக்கி போட்ட ஒரு விஷயம், ஒரு சொத்து பிரச்சனையோ இல்ல நீதிமன்ற வழக்கோ உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. உங்களை ஏமாத்தினவங்க உங்களை பார்த்து பயந்து ஓடுற அளவுக்கு உங்க கை ஓங்க போகுது. உடல் ஆரோக்கியத்துல கூட இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், கை கால் வலி, மூட்டு வலி, இல்லைன்னா காரணமே தெரியாத ஒரு சோர்வு, இதெல்லாம் உங்களை விட்டு விலகி உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்க போகுது. ராத்திரி ஆனா தூக்கம் வராம என்னென்னவோ யோசிச்சு குழப்பிக்குவீங்க. இனி அந்த மாதிரி எந்த ஒரு மன அழுத்தமும் இருக்காது. நிம்மதியான தூக்கம் வரும். உங்க முகம் எப்பவுமே ஒரு பிரகாசமா மாறப்போகுது. உங்க பேச்சை யாரும் கேட்கலையேன்னு வருத்தப்பட்டீங்கல்ல, இனி நீங்க சொல்றதுதான் வேத வாக்கா மாறப்போகுது. ஊர்ல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் அந்தஸ்தும் தேடி வரப்போகுது. அதனால இனிமே பழச நினைச்சுக்கிட்டு யாரு என்ன சொன்னாலும் அத மனசுல போட்டுக்காம உங்க வழியில நீங்க சரியா போய்கிட்டே இருங்க. உங்களுக்கான நேரம் ரொம்பவே சிறப்பா அமைய போகுது. உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இனிமே உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய நிலைமைக்கு நீங்க போக போறீங்க. இந்த மார்ச் 18க்கு மேல அந்த அதிசய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்சதும் முதல் வேலையா உங்க தொழில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல, இல்ல சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி அதுல பெரிய நஷ்டமாயி முடங்கி போயிருக்கீங்க அப்படின்னா இனிமே அந்த நஷ்டத்தெல்லாம் லாபமா மாத்துறதுக்கான ஒரு வழி பிறக்க போகுது. பணம் காசு விஷயத்துல நீங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சமா என்ன. ஒரு சில நேரத்துல சின்ன தொகைக்கு கூட அடுத்தவங்க கை ஏந்தி நிக்கிற நிலைமை பல பேருக்கு வந்திருக்கும். ஆனா இனிமே அந்த நிலைமை கிடையாது. எங்கெல்லாம் நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ அங்கெல்லாம் தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு பெரிய தொழில் வாய்ப்பையோ இல்ல எதிர்பாராத ஒரு பெரிய பண உதவியையோ கொண்டு வரலாம். அவருடைய வருகைக்கு அப்புறம் உங்க வீட்டுல சுப காரியங்கள் ஒன்னொன்னா கைகூடி வரும். ரொம்ப வருஷமா தடைப்பட்ட கல்யாணம் திடீர்னு கூடி வரும். நடக்கவே நடக்காதுன்னு எல்லாரும் சொன்ன ஒரு காரியம், அது எந்த காரியமா வேணாலும் இருக்கலாம். உங்க சொந்த வீடு வாங்குற கனவா இருக்கலாம், இல்ல பதவி உயர்வு கிடைக்கிறதா இருக்கலாம். அது ரொம்ப சுலபமா நடந்து முடிஞ்சிடும். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி உங்க நிலைமை உயரும். உங்க உழைப்புக்கு இப்பதான் ஒரு உண்மையான பலன் கிடைக்க போகுது. நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே ஒரு ரகசியமான வேண்டுதல் வச்சிருப்பீங்க. அந்த வேண்டுதலை குலதெய்வம் இப்போ நிறைவேற்றி வைக்க போகுது. துலாம் ராசிக்காரங்க நீங்க சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்றவங்க. அதனால உங்களுக்கு எப்பவுமே நல்ல ஆடைகள் மேலேயும் ஒரு நல்ல கம்பீரமான தோற்றத்துல இருக்கணுங்கிறதுலயும் தனி ஆர்வம் இருக்கும். ஆனா அதுக்கான பண வசதியோ சூழ்நிலையோ இது வரைக்கும் உங்களுக்கு சரியா அமையாம இருந்திருக்கலாம். இனிமே நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார உயர்வு உங்களுக்கு வரப்போகுது. உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் அவங்களா வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும்போது உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். இது வரைக்கும் நீங்க சிந்தின கண்ணீருக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்க போற நேரம் இதுதான். எந்த கவலையும் வேண்டாம், தைரியமா இருங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே இனிமே பிரகாசமா மாறப்போகுது. உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு குழி பறிக்க நினைச்ச அத்தனை பேரோட முகத்திரையும் இனிமே கிழிஞ்சு தொங்க போகுது. இவன் எப்படியாவது அழிஞ்சு போக மாட்டானா, இவன் குடும்பம் நடுத்தருவுக்கு வராதான்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க கண் முன்னாடி நீங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. அந்த மார்ச் 18க்கு அப்புறம் வரப்போற அந்த நபர் உங்களுக்கு வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வர போறதில்ல, உங்களை சுத்தி இருக்கிற எதிரிகளோட சதியில இருந்தும் உங்களை காப்பாத்த போறார். பொதுவா நீங்க ரொம்ப வெளிப்படையா பேசுறவங்க, உங்க மனசுல ஒன்னும் வெளியே ஒன்னும் வச்சுக்க தெரியாது. ஆனா அதையே உங்களுக்கு பாதகமா பயன்படுத்தி உங்களை பல தடவை ஏமாத்திட்டாங்க. சொந்த பந்தம்னு நம்பி நீங்க செஞ்ச உதவிகள் எல்லாம் கடைசியில உங்களுக்கு பெரும் பகையா வந்து முடிஞ்சிருக்கும். இனிமே அந்த மாதிரி கண்மூடித்தனமா யாரையும் நம்பி நீங்க ஏமாற மாட்டீங்க. உங்களுக்கே ஒரு பெரிய விழிப்புணர்வு வரப்போகுது. அந்த நபர் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வழிகாட்டியா செயல்பட போறாரு. உங்க வீட்டுல ரொம்ப நாளா ஒரு இருண்ட சூழ்நிலை இருந்திருக்கும். எது தொட்டாலும் தடங்கள், எந்த காரியம் செஞ்சாலும் அதுல ஒரு இழுபறி. இப்படி பல வருஷமா நீங்க அனுபவிச்ச வேதனைகள் எல்லாமே காத்தோட காத்தா பறந்து போக போகுது. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. உங்க வீட்டு வாசல்ல உங்களை தேடி ஒரு கூட்டமே நிக்க போகுது.
வேலை தேடி அலைஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு கை நிறைய சம்பளம் வாங்க போறீங்க. இது வரைக்கும் வாங்கின கடனை அடைக்க முடியாம எவ்வளோ அவமானங்களை சந்திச்சீங்க. இனிமே உங்களுக்கு யார்கிட்டயும் கை ஏந்த வேண்டிய நிலைமையே வராது. நீங்களே 4 பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பெருசா மாறப்போகுது. குறிப்பா பிள்ளைங்க கல்யாணத்துக்காக நகையோ பணமோ சேர்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த பெற்றோருக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு பெரிய பணவரவு வந்து உங்க வீட்டு சுப காரியம் ரொம்ப தடபுடலா நடக்க போகுது. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க சந்தேகப்படவே வேண்டாம். கிரக நிலைகள் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சாதகமான இடத்துல உட்கார்ந்துருக்கு. உங்க உழைப்பு மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிக்க போற நேரம் இதுதான். உங்க கண்ணீரெல்லாம் இனிமே ஆனந்த கண்ணீரா மாறப்போகுது. நீங்க இழந்த அத்தனை சந்தோஷமும் பல மடங்கா உங்களை தேடி திரும்பி வரப்போகுது. உங்க சொந்த தொழில மட்டும் இல்லாம வேலை பார்க்குற இடத்துலயும் ஒரு பெரிய மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. இத்தனை காலமா உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கலையே, உங்களோட கம்மியா உழைக்கிறவங்க எல்லாம் மேல போயிட்டாங்களேன்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருந்தீங்க. சில பேருக்கு வேலை செஞ்ச இடத்துல தேவையில்லாத பழிகள் கூட வந்து சேர்ந்திருக்கும். நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு ஒரு ஓரமா இருந்தாலும் வம்படியா உங்களை வம்புல மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்திருப்பாங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் உங்க முன்னாடி வந்து நிக்கவே ரொம்ப பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு பதவி உயர்வோ இல்ல ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இடமாற்றமோ தேடி வரப்போகுது. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு வெளியூர்ல இருந்தோ இல்ல ரொம்ப தூரத்துல இருந்தோ ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரலாம். இதெல்லாம் எனக்கு நடக்குமா, என் நேரம் அவ்வளவு நல்லாவா இருக்குன்னு நீங்க இப்ப நினைக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், உங்க கிரக நிலை அப்படி ஒரு பிரம்மாண்டமான இடத்துல இப்ப உட்கார்ந்துருக்கு. உங்க வீட்டுல ரொம்ப வருஷமா தீர்க்க முடியாம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பாக பிரிவினை பிரச்சனையோ இல்ல சொத்து பிரச்சனையோ கூட ரொம்ப சுலபமா முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்ககிட்ட பகை வளர்த்துக்கிட்டு உங்களை தனிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க இல்லையா, இனிமே அவங்களா உங்ககிட்ட வலிய வந்து பேச போறாங்க. ஆனா நீங்க பழையபடி எல்லாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பி ஏமாற மாட்டீங்க. உங்க மனசு ரொம்ப பக்குவப்பட்டிருக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க போகுது. உங்க குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. ரொம்ப நாளா குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாம நேர்த்தி கடன் செலுத்த முடியாம ஒரு தடை இருந்துகிட்டே இருந்திருக்கும். இனிமே அந்த தடைகள் எல்லாம் உடைஞ்சு உங்க குடும்பத்தோட போயிட்டு ரொம்ப சந்தோஷமா சாமி கும்பிட்டு வருவீங்க. இது வரைக்கும் நீங்க மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு காரியம், அது உங்க பிள்ளைகளோட படிப்பை பத்தியோ இல்ல அவங்களோட எதிர்காலத்தை பத்தியோ இருக்கலாம். அது ரொம்ப சிறப்பா நடந்து முடிய போகுது. உங்க மனசுல இருந்த அந்த இனம் புரியாத ஒரு பயம், நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற அந்த ஒரு பதட்டம் இனிமே துளி கூட உங்ககிட்ட இருக்காது. எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி மட்டும்தான் கிடைக்க போகுது. உடம்புல இருந்த அந்த சோர்வு எல்லாம் நீங்கி எப்பவும் சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்க பேச்சை கேட்டாலே மத்தவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரப்போகுது. அந்த அளவுக்கு உங்க வாக்கு பலிக்க போகுது. இது வரைக்கும் இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கையில அந்த புதிய நபர் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர போறாரு. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது. உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த வசந்த காலத்தை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்க தயாராயிருங்க. நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே உங்க வாச கதவை தட்ட போகுது. துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி குணம் உண்டு. நியாயத்துக்காக எந்த எல்லைக்கும் போவீங்க. ஆனா அந்த நியாயமே உங்களுக்கு பல நேரங்கள்ல எதிரியா மாறி உங்களை பெரிய அளவுல காயப்படுத்தி இருக்கும். இந்த மார்ச் 18க்கு மேல வரப்போற அந்த நபர் உங்களோட அந்த காயங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மருந்தா அமைய போறாரு. குறிப்பா உங்க குடும்பத்துல இருந்த பெரிய குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு. சொந்த வீடு வாங்கணும், இல்லைன்னா இருக்கிற வீட்டை கொஞ்சம் பெருசா கட்டணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை உங்க மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருந்திருக்கும். ஆனா அதுக்கான காசு கையில சேராம அப்படியே சேர்ந்தாலும் வேற ஏதாவது ஒரு செலவு வந்து அந்த காசு கரைஞ்சு போயிருக்கும். இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தடையோ ஏமாற்றமோ உங்களுக்கு நடக்கவே நடக்காது. உங்க கனவு இல்லம் ரொம்ப சீக்கிரமாவே நிஜமாக போகுது. அதுக்கான உதவிகள் அந்த புதிய நபர் மூலமாவோ இல்ல அவர் காட்டி கொடுக்கற ஒரு வழியிலயோ உங்களுக்கு ரொம்ப சுலபமா வந்து சேரும். பழைய வாகனத்தை மாத்திட்டு புதுசு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த ஆசையும் நிறைவேற போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த இடைவெளி குறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்பவே அந்யோன்யமா வாழ ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கை துணையோட வழியில இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பணவரவோ இல்ல பொருள் வரவோ கிடைக்கக்கூடிய யோகம் இப்ப ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதனால எதையும் நினைச்சு கவலைப்படாம ரொம்ப நம்பிக்கையோடு இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நீங்க நம்பினவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு உங்க மனசு ரொம்பவே ரணமாயிருக்கும். நம்ம ஏன் இவ்வளவு நல்லவங்களா இருக்கோம், கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சோமே, ஆனா நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவிக்கு ஒரு நாதி இல்லையேன்னு பல ராத்திரிகள் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பெரிய விடை கிடைக்க போற நேரம் இது. உங்களை அழ வச்சவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்பவே உயரப்போகுது. அந்த புதிய நபரோட வருகை
உங்க வீட்டுல இருக்கிற வறுமையை விரட்டி அடிச்சு ஒரு பெரிய செல்வ செழிப்பை கொண்டு வரப்போகுது. குறிப்பா பெண்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தம் வீச போகுது. கல்யாணம் ஆகாம தடைப்பட்டுக்கிட்டே இருந்த பெண்களுக்கு ரொம்ப நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் தேடி வரப்போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கின தம்பதிகளுக்கு அந்த குறையும் நீங்கி வீட்டுல தொட்டில் கட்ட போற நேரம் நெருங்கிடுச்சு. உங்க பிள்ளைங்களோட படிப்பு, அவங்களோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க பட்ட கவலையெல்லாம் இனிமே காத்துல பறந்துடும். அவங்க ரொம்ப பெரிய அளவுல சாதிச்சு உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை தேடி தரப்போறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு ரொம்ப குழப்பாம நடக்க போற நல்ல காரியங்களை சந்தோஷமா ஏத்துக்க உங்க மனசை தயார்படுத்திக்கோங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பமாகிடுச்சு. இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகம்தான். துலாம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும். உங்க கூடவே சிரிச்சுக்கிட்டு பேசுறவங்க எல்லாரும் உங்க நன்மைக்காக தான் இருக்காங்கன்னு நீங்க ரொம்பவே குருட்டுத்தனமா நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசுறதும், உங்க வளர்ச்சியை பார்த்து வயிறு எரியறதும் உங்க சொந்தக்காரங்க வட்டத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க. நீங்க நல்லா இருந்தா அவங்களால பொறுத்துக்க முடியாது. ஆனா வெளியில மட்டும் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. அந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்க வீடு தேடி வரப்போற அந்த புதிய நபர் உங்க கண்ணில் கட்டியிருக்க அந்த மாயத்திரையை விளக்க போறாரு. யார் உண்மையானவங்க, யார் உங்க முதுகுல குத்த காத்துக்கிட்டு இருக்கிற போலி முகங்கள்னு உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறாரு. இனிமே நீங்க யாருக்கிட்ட எப்படி பழகணும், யாரை தூரமா வைக்கணும்னு ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா இனிமே நீங்க ஏமாற போறதில்ல. உங்களுக்கான காலம் மாறிடுச்சு. உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாக போகுது. அந்த நபர் வெறும் பணத்தையோ காசையோ மட்டும் கொண்டு வர போறதில்ல, உங்க வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியையும் சேர்த்தே கொண்டு வர போறாரு. பணம் காசு என்னைக்கு வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனா போச்சுன்னா திரும்ப வராதது இந்த மன நிம்மதி தான். அந்த நிம்மதி இல்லாம தான் இத்தனை வருஷமா நீங்க தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ராத்திரி ஆனா ஒரு நல்ல தூக்கம் கிடையாது. நாளைக்கு விடிஞ்சா என்ன பிரச்சனை வருமோ, யாரு வந்து நிப்பாங்களோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இனிமே அந்த பயம் உங்களுக்கு சுத்தமா தேவையே இல்லை. உங்க மேல இருந்த திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே விலகி போகும். குறிப்பா உங்க வீட்டுல அடிக்கடி ஏதாவது சாமான்கள் உடையறது, இல்லனா காரணமே இல்லாம வீட்டுல இருக்கிற பொருட்கள் அடிக்கடி வீணா போகிறது, சுவத்துல விரிசல் விழுகிறதுன்னு சில கெட்ட சகுனங்கள் கூட நடந்திருக்கலாம். இதெல்லாம் உங்க வீட்டுல இருந்த கண் திருஷ்டியோட வெளிப்பாடுதான். ஆனா அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது இந்த தரித்திரம் அத்தனையும் உங்க வீட்டை விட்டு தெரிச்சு ஓட போகுது. உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு பெரிய தெய்வீக களை வரப்போகுது. நீங்க ஏத்துற தீபம் அவ்வளோ பிரகாசமா எரிய போகுது. உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வந்து முழுசா உட்கார்ந்துருச்சுங்கிறத நீங்களே உணர போறீங்க. அந்த அளவுக்கு உங்க வீட்டுல ஒரு சுபிட்சமான சூழ்நிலை உருவாக போகுது. இது வரைக்கும் உங்க வீட்டுல இருந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாமே இனிமே ஒரு இனிமையான நினைவுகளா மாறப்போகுது. உங்களை பார்த்து பரிதாபப்பட்டவங்க எல்லாம் இனிமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்பவே உயரப்போகுது. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த சந்தோஷத்தை முழு மனசோட வரவேற்க நீங்க இப்போ இருந்தே தயாராயிருங்க. துலாம் ராசி அன்பர்களோட மனசு எப்பவுமே ஒரு குழந்தை மாதிரி தான். யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உங்களால சும்மா வேடிக்கை பார்க்கவே முடியாது. ஆனா அந்த நல்ல குணமே உங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிரியா மாறிடுச்சுன்னு நீங்க இப்போ நல்லாவே உணர்ந்திருப்பீங்க. செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதை விட செய்யாத தப்புக்கு நீங்க பட்ட அவமானங்கள் தான் இங்க ரொம்ப அதிகம். உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு தூரமா போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்க சுபாவத்தையே தப்பா பேசி உங்க மனசை சுக்குநூறா உடைச்சிருப்பாங்க. ஆனா அந்த மார்ச் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற அந்த புதிய நபர் மூலமா உங்க மேல விழுந்த அத்தனை வீண் பழிகளும் பனி போல விலக போகுது. உண்மையான தப்பு செஞ்சவங்க யாருன்னு ஊருக்கே தெரிய போகுது. உங்களை தூத்தின வாயெல்லாம் உங்களை புகழ்ந்து பேச போகுது. தலை குனிஞ்சு நடந்த இடத்துல எல்லாம் இனிமே நீங்க ராஜநடையில தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. இது வரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த இருள் மொத்தமா விலகி ஒரு சுபிட்சமான வெளிச்சம் பிறக்க போகுது. குறிப்பா விவசாயம் பண்றவங்க இல்லனா சொந்தமா நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு இத்தனை நாளா இருந்த வறட்சி நீங்கி ஒரு நல்ல மகசூல் கிடைக்க போகுது. உங்க நிலத்துல எல்லாமே ரொம்ப செழிப்பா வளரப்போகுது. இவங்க உடம்புல இருந்த ஒரு பெரிய சோர்வு உங்களுக்கு எப்பவுமே ஒரு தடையா இருந்திருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சுறுசுறுப்பே இல்லாம ஏதோ ஒரு பெரிய பாரத்தை சுமக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு உடல் வலியோ சோர்வோ உங்களை நெருங்கவே நெருங்காது. ரொம்ப நாளா வைத்தியத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த செலவு மொத்தமா குறைய போகுது. உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு பிறக்க போறத நீங்களே நல்லா உணர போறீங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுல நுழையும் போது உங்க குலதெய்வமே அவர் உருவத்துல உங்க வீட்டுக்குள்ள வரதா நீங்க நினைச்சுக்கலாம். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை நடக்க போகுது. உங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்காக நீங்க சேர்த்து வச்சிருந்த நகை நட்டு காசு பணம் எல்லாம் ஏதோ ஒரு அவசர செலவுக்காக அடமானத்துக்கு போயிருக்கலாம். அந்த நகையை மீட்க முடியாம ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க.
ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்க கைக்கு வரப்போற அந்த எதிர்பாராத பெரிய தொகையால அடமானத்துல இருக்கிற அத்தனை நகைகளும் சீக்கிரமாவே உங்க வீட்டு பீரோவுக்கு வந்து சேரப்போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க சுப காரியங்களை ஊரே மெச்சுற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தி வைக்க போறீங்க. இந்த சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்க உங்க மனசை நல்லா தயார்படுத்திக்கோங்க. எந்த ஒரு கவலைக்கும் இனிமே உங்க மனசுல இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்களுக்கான நேரம் ரொம்ப அருமையா கைக்கூடி வந்துருச்சு. துலா ராசிக்காரங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய மனக்குறை என்னன்னா, நம்ம எவ்வளவு உழைச்சாலும் நமக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது தான். ராப்பகலா முழிச்சு அடுத்தவங்களுக்காக உழைச்சு ஓடா தேஞ்சிருப்பீங்க. ஆனா கடைசியில பேர் வாங்குறது வேற யாரோ ஒருத்தரா இருப்பாங்க. இது வேலை செய்யற இடத்துல மட்டும் இல்ல, சொந்த குடும்பத்திலயும் இதே நிலைமைதான். குடும்பத்துக்காக உங்க ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு ஒரு எந்திரம் மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உங்க தியாகத்தை புரிஞ்சுக்க ஒரு நாதி இருக்காது. இவன் என்ன பெருசா செஞ்சான், இவன் கடமையை தானே செஞ்சான்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிருவாங்க. இதையெல்லாம் கேட்கும்போது உங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இனிமே அந்த வலிகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா மார்ச் 18க்கு மேல உங்க தலையெழுத்து மொத்தமா மாறப்போகுது. உங்க வீட்டு வாசப்படியை தேடி வரப்போற அந்த நபரு உங்க உழைப்புக்கான முழு பலனையும் உங்க கையில கொண்டு வந்து சேர்க்க போறாரு. இனிமே நீங்க இருட்டுல உட்காந்து அழ வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க செஞ்ச தியாகம், நீங்க பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பரிசை இந்த காலம் உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்க உழைப்பை சுரண்டனவங்க எல்லாம் இனிமே உங்க முன்னாடி வந்து நிக்கவே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு பெரிய பதவியோ இல்ல எதிர்பாராத ஒரு பெரிய பொறுப்போ உங்களை தேடி வரப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல ரொம்ப வருஷமா பேசாம ஒதுங்கி போன சொந்த பந்தங்கள் எல்லாம் இனிமே அவங்களா உங்களை தேடி வருவாங்க. உங்ககிட்ட காசு பணம் இல்லாதப்ப உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காதவங்க எல்லாம் இனிமே உங்க வீட்டு வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க பழையபடி எல்லாரையும் நம்பி ஏமாற மாட்டீங்க. உங்க மனசு இப்போ ரொம்பவே பக்குவப்பட்டிருக்கு. யாருக்கு உதவி செய்யணும், யார தூரமா வைக்கணும்னு அந்த புதிய நபரோட வருகை உங்களுக்கு ரொம்ப தெள்ள தெளிவா புரிய வச்சிடும். உங்க வீட்டுல அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருந்திருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாம ஏதோ ஒரு எரிச்சல்லையே குடும்பம் நடந்துகிட்டு இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு மனக்கசப்பும் உங்க குடும்பத்துல இருக்கவே இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு ஒரு நெருக்கம் வரப்போகுது. உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு இருந்த கவலை எல்லாம் தீர்ந்து அவங்க ஒரு பெரிய நிலைமைக்கு போக போறத உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க போற நேரம் வந்தாச்சு. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்த போகுது. அதனால எதை நினைச்சும் பயப்படாம வரப்போற நல்ல காலத்தை ரொம்ப தைரியமா வரவேற்க தயாராயிருங்க. துலா ராசி அன்பர்களே, இத்தனை காலமா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமா இருந்த கடன் பிரச்சனைகள் இப்போ ஒன்னொன்னா தீரப்போற நேரமும் வந்தாச்சு. கடன் கொடுத்தவங்க உங்க வாசல்ல வந்து நின்னு உங்களை ஒரு மாதிரி பேசும்போதெல்லாம் நீங்க துடிச்சு போய் நின்னது எனக்கு நல்லாவே தெரியும். எப்போ இந்த கடனை எல்லாம் அடைப்போம், எப்போ நிம்மதியா ஒரு வேளை சோறு சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவோம்னு ஏங்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த மார்ச் 18க்கு மேல உங்க ஜாதகத்துல லட்சுமி யோகம் முழுமையா வேலை செய்ய போகுது. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது வெறும் ஆளா மட்டும் வரமாட்டாங்க. உங்க பணப்பற்றாக்குறைய தீர்க்கறதுக்கான ஒரு பெரிய வழியையும் சேர்த்துதான் கொண்டு வராங்க. இத்தனை நாள் உங்களுக்கு கை கொடுக்காத அதிர்ஷ்டம் இப்போ உங்க பக்கம் திரும்பிடுச்சு. இது வரைக்கும் நீங்க தொலைச்ச அத்தனை நிம்மதியும் அத்தனை செல்வமும் உங்க கைக்கு மீண்டும் வந்து சேரப்போகுது. உங்க கரவும் திரும்ப கிடைக்க போகுது. யாரெல்லாம் உங்களை பார்த்து இவனால உருப்படவே முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி ஒரு பெரிய கார்லயோ இல்ல ஒரு நல்ல வீடு கட்டியோ நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக நிலைய பார்த்தா உங்க பேச்சுல ஒரு வசீகரம் பிறக்க போகுது. மத்தவங்களை ஈர்க்கிற சக்தி உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். இதனால நீங்க செய்யற தொழில்ல உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. இல்லனா வேலையில உங்க மேலதிகாரிகளுக்கு உங்க மேல ஒரு தனி மரியாதை உண்டாகும். நீங்க ரொம்ப நாளா மனசுல வச்சிருந்த அந்த ரகசிய திட்டம், அதாவது ஒரு புது தொழில் ஆரம்பிக்கணும் இல்லனா ஒரு பெரிய முதலீடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இதுதான் சரியான நேரம். அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னரா கூட இருக்கலாம். அவர் மூலமா கிடைக்கிற ஆலோசனைகள் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இனிமே உங்க வீட்டுல தரித்திரம் இருக்காது, சுபிச்சம் மட்டும்தான் இருக்கும். உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த சோகம் மறைஞ்சு ஒரு புது தேஜஸ் தெரிய போகுது. உங்க கண்ணுல ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். இந்த உலகத்தையே நீங்க ஜெயிக்க போற அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. இந்த மார்ச் 18க்கு அப்புறம் நடக்க போற மாற்றங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாமே வெற்றியா தான் அமைய போகுது. நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த ரொம்ப யோசிப்பீங்க. அந்த நபர் யாருன்னு, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். கவலையே படாதீங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் உங்க கண்ணு முன்னாடி தெரியும். திடீர்னு உங்க வீட்டு வாசல்ல ஒரு மங்களகரமான பறவையோ இல்லனா நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விஷயமோ தற்செயலா நடக்கும்.
உங்க வீட்டு நிலக்கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்கும்போது உங்க முகத்துல ஒரு புது பொலிவு தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் வெறும் யதார்த்தம் கிடையாது, உங்க நேரம் மாறப்போகுதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். அந்த புதிய நபர் உங்ககிட்ட பேசும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி கிடைக்கும். இவர் நம்பாளுதான், இவரால நமக்கு நல்லது நடக்கும்னு உங்க உள் மனசு உங்களுக்கு சொல்லும். அந்த நேரத்துல நீங்க ரொம்ப நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம அவர் சொல்றத முழுசா கேளுங்க. ஏன்னா அவர் சொல்ல போற ஒரு சின்ன தகவல் தான் உங்க வாழ்க்கையில நீங்க பல வருஷமா தேடிக்கிட்டு இருந்த அந்த பெரிய வெற்றிக்கான சாவியா இருக்கும். இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் ஒரு நிமிஷத்துல காலி பண்ணிட்டு ஒரு பெரிய அதிர்ஷ்ட காத்து உங்க வீட்டை நோக்கி வீச போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், மார்ச் 18க்கு அப்புறம் நீங்க ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அது ஒரு கோவிலா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு புது இடமா இருக்கலாம். அங்கதான் உங்களுக்கான அந்த பெரிய திருப்பு முனை காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க எதை ஒன்னும் சாதிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களோ அதை செஞ்சு முடிச்சு எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்க போறீங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த தயக்கம், பயம் எல்லாம் நீங்கி ஒரு புலிக்கு இருக்கிற தைரியம் உங்களுக்கு வரப்போகுது. உங்க ராசிக்கு சுக்கிரன் பலமா இருக்கிறதுனால கலைத்துறை, வியாபாரம் இல்லைன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு வரும். அது மூலமாவே ஒரு பெரிய வருமானம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மத்தவங்க பேச்சை கேட்டு குழம்பாம உங்க மனசாட்சி சொல்றத மட்டும் கேளுங்க. இந்த உலகம் உங்களை எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை தான் அந்த புதிய நபர் உங்களுக்குள்ள விதைக்க போறாரு. இனி உங்க வாழ்க்கையில வறுமைங்கிற சொல்லுக்கே எடை இருக்காது. எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருங்க, ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போகுது. இத்தனை நாள் நீங்க செஞ்ச பொறுமைக்கு இப்பதான் ஒரு பெரிய பரிசு கிடைக்க போகுது. தயாரா இருங்க, உங்க பொற்காலம் உங்க கண்ணு முன்னாடி விரிய போகுது. துலாம் ராசிக்காரங்களே, மார்ச் 18க்கு அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள ஒரு புதுவிதமான நேர்மறை ஆற்றல் வரப்போறத நீங்க நிஜமாவே உணர முடியும். இத்தனை காலமா உங்க வீட்டுல ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலை இருந்திருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கே யோசிப்பீங்க, ஒரு சிரிப்பு இருக்காது. ஆனா அந்த நபர் உள்ள வந்த உடனே அந்த மொத்த இருட்டும் விலகி ஒரு சந்தோஷமான சூழல் உருவாக போகுது. அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி வந்து சேரும். அது ஒருவேளை உங்களோட நீண்ட கால சட்ட ரீதியான சிக்கலா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணமா இருக்கலாம். இத்தனை வருஷமா அந்த ஒரு கையெழுத்துக்காகவோ இல்ல அந்த ஒரு அங்கீகாரத்துக்காகவோ தான் நீங்க தவம் கடந்திருப்பீங்க. அது இப்போ ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. இதெல்லாம் நடக்கும்போது நிஜமாவே இது நமக்கு தான் நடக்குதான்னு நீங்களே உங்க கிள்ளிக்கிட்டு பாப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் உங்க வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு. உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படிங்கறதுனால உங்களுக்கு எப்பவுமே அழகான விஷயங்கள் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனா அதை அனுபவிக்க முடியாம ஒரு வறுமையோ இல்லைன்னா ஒரு மனக்கவலையோ தடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இனிமே உங்க வீட்டுல இருக்கிற பழைய பொருள்களை எல்லாம் மாத்திட்டு புதுசா அழகான பொருள்களை வாங்குற யோகம் வந்துடுச்சு. உங்க வீடு ஒரு புது பொலிவு பெறப்போகுது. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா மட்டும் இல்லாம உங்க பொருளாதாரத்தை உயர்த்துற ஒரு பெரிய ஏணியா இருக்க போறாரு. அவர் மூலமா கிடைக்கிற தொடர்பு உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு உயரத்துக்கு உங்களை கொண்டு போக போகுது. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க கார்ல போறதும் ஒரு பெரிய அந்தஸ்துல உட்கார்றதும் 100% நிஜம். இது வெறும் பேச்சுக்காக சொல்லல, உங்க கிரக நிலைகள் இப்போ அப்படி ஒரு உச்சக்கட்ட பலனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், வரப்போற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. மனசுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ரொம்ப தெளிவா இருங்க. சில நேரங்கள்ல நமக்கு நல்லது நடக்கும்போது கூட நமக்கே ஒரு பயம் வரும், எங்க இதுவும் போயிருமோன்னு. அந்த பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. ஏன்னா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் கொடுக்க போற கூலி இது. உங்க வாழ்க்கையில அந்த புதிய நபர் கொண்டு வர போற மாற்றம் ஒரு மரம் மாதிரி கிளவிட்டு வளரப்போகுது. அது உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய பெயரையும் புகழையும் தேடித்தரும். உங்க பிள்ளைங்க படிச்சு முடிச்சு ஒரு பெரிய வேலைக்கு போறதோ இல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் முடியறதோ ரொம்ப சீக்கிரமாவே நடக்கும். உங்க வீட்டுல விசேஷங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. வாசல்ல கல்யாண மேளம் முழங்க போற நேரம் நெருங்கிடுச்சு. அந்த நபர் வர்ற அந்த சுப நேரத்துல இருந்து உங்க ஜாதகத்துல இருக்கிற அத்தனை தோஷங்களும் அடிச்சுட்டு போக போகுது. நீங்க இப்போ இருக்கிற நிலைமை வேற, இன்னும் சில மாசத்துல நீங்க இருக்க போற நிலைமை வேற. உங்க வாழ்க்கையே ஒரு சினிமாவில வர்ற மாதிரி அவ்வளோ வேகமா மாறப்போகுது. எதை நினைச்சோம் இனி வருத்தப்படாம உங்க மேல நம்பிக்கை வைங்க. துலாம் ராசிக்காரங்களே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிச்சீங்களா? நீங்க எப்போ ஒரு காரியத்தை செய்ய நினைச்சாலும் அதுல ஒரு சின்ன தடையாவது வந்துடும். ஒரு வேலையை முடிக்கிறதுக்குள்ள நீங்க படுற அவஸ்தை இருக்கே, அது உங்களுக்கே ஒரு கட்டத்துல எரிச்சலா போயிருக்கும். ஆனா மார்ச் 18க்கு அப்புறம் உங்க நேரமே வேற. அந்த நபர் உங்க வீட்டு வாசல்ல கால் வைக்கிற அந்த நிமிஷம் உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை வாஸ்து தோஷமா இருக்கட்டும் இல்ல மத்தவங்களோட கெட்ட கண்ணா இருக்கட்டும், எல்லாமே காணாம போயிடும். உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் ஒரு புது உற்சாகத்தோட செயல்படுவீங்க. குறிப்பா உங்க வீட்டு பெரியவங்களோட உடல்நிலை ரொம்ப நாளா சரியில்லாம இருந்திருக்கலாம். அதுக்கு என்ன செலவு பண்ணாலும் குணமாகலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க.
அந்த கவலைக்கும் இப்போ ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. ஒரு நல்ல வைத்தியரோ இல்லைன்னா ஒரு சரியான மருந்தையோ அந்த நபர் மூலமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. உங்க குடும்பத்தோட அந்த மருத்துவ செலவுகள் மொத்தமா குறைய போகுது. பண கஷ்டம் மட்டும் இல்லாம மன கஷ்டமும் தீரப்போகுதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அது எப்படின்னா, உங்க மனசுல ஒரு சின்ன ஆசை இருக்கும். அதாவது ஒரு சின்னதா ஒரு தொழில் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கடையை ஆரம்பிக்கலான்னு ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே போட்டு உருட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா கையில காசு இல்லையேன்னு அந்த ஆசையை மூட்டை கட்டி வச்சிருப்பீங்க. அந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்க ஜாதகத்துல தன யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஒரு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது உங்க பழைய நண்பர் மூலமாவோ இல்ல தூரத்து சொந்தம் மூலமாவோ வரலாம். ஆனா அதுக்கு பின்னாடி அந்த புதிய நபரோட தொடர்பு கண்டிப்பா இருக்கும். அந்த வாய்ப்பை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வறுமைங்கிற பேச்சையே நீங்க மறுபடியும் பேச மாட்டீங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிகமாகும் போது உங்க பேச்சிலையும் ஒரு கம்பீரம் வரும். இத்தனை நாள் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் நீங்க வர்றதை பார்த்தாலே வழிவிட்டு நிப்பாங்க. இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா உங்க கிரக நிலைகள் சொல்றது இதுதான். துலா ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அதனாலதான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை நழுவ விடாம பிடிச்சுக்கோங்க. உங்களோட அந்த ஒரு சின்ன முயற்சி உங்க பரம்பரையவே ஒரு பெரிய அந்தஸ்துக்கு கொண்டு போக போகுது. உங்க மேல நம்பிக்கை வைங்க. வெற்றி இனி உங்க பக்கம்தான். துலாம் ராசிக்காரங்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க இப்ப புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்பவும் மதிக்கிற ஒரு சிலரே உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா அந்த மார்ச் 18க்கு அப்புறம் வரப்போற அந்த புதிய நபர் அவங்களோட உண்மையான முகத்தை உங்க கண் முன்னாடியே வெளிச்சம் போட்டு காட்ட போறாரு. இத்தனை காலமா உங்க முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டு இருந்த அந்த முட்டுக்கட்டைகள்லாம் ஒன்னொன்னா உடைய போகுது. நீங்க ஒரு தொழிலோ இல்ல வேலையோ ஆரம்பிக்கும் போது யாரை நம்பி பொறுப்பை கொடுத்தீங்களோ அவங்களே உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சிருப்பாங்க. ஆனா அந்த கஷ்டம் இனிமே உங்களுக்கு தேவையில்லை. அந்த புதிய நபரோட வருகை உங்க பணப்பையை மட்டும் இல்ல, உங்க மனசையும் ரொம்பவே பலமாக்க போகுது. நீங்க இழந்த பணத்தை விட இழந்த அந்த நம்பிக்கையையும் கௌரவத்தையும் அவர் மூலமா திரும்ப பெற போறீங்க. ஊர்ல உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் இனிமே உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்கிற நிலைமை வரும். அதனால எதையும் நினைச்சு கலங்காம உங்க வழியில நீங்க இப்போ தெளிவா இருக்கணும். வரப்போற அந்த மாற்றம் உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இத்தனை நாள் நீங்க பட்ட வேதனைக்கு கடவுள் கொடுக்க போற மிகப்பெரிய பரிசு இதுதான். உங்க உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் இப்பதான் ஒரு உண்மையான அங்கீகாரம் கிடைக்க போகுது. இவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன ஆசைகள் கூட இப்போ நிறைவேற போகுது. குறிப்பா ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச ஒரு பொருள் இல்லைன்னா செய்யணும்னு நினைச்ச ஒரு காரியம் எந்த தடையும் இல்லாம தானா கைகூடி வரும். அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு ரகசிய தகவல் உங்க தொழில்ல ஒரு பெரிய லாபத்தை சம்பாரிச்சு கொடுக்கும். உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற யோக பலப்படி பார்த்தா நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகிற காலம் இது. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டைகள் கூட மறைஞ்சு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்க ஆரம்பிப்பீங்க. உங்க வீட்டுல இருக்கிற அந்த தரித்திரம் எல்லாம் ஓடி போய் மாரியம்மனோட அருளும் மகாலட்சுமியோட கடாட்சமும் முழுமையா கிடைக்க போகுது. எதை பார்த்தும் பயப்படாதீங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி துணை இருக்கிறத நீங்க சீக்கிரமாவே உணர்வீங்க. உங்க வாழ்க்கை பாதையில இது ஒரு மிகப்பெரிய வசந்த காலம். இதையெல்லாம் அனுபவிக்க நீங்க முழு தகுதியோட இருக்கீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகம்தான். பின்னடைவுங்கிற பேச்சுக்கே இங்க இடமில்ல. இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற குருவோட பார்வையும் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. இதனாலதான் உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபரால உங்களுக்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் நடக்குது. ஒரு சிலருக்கு இந்த மாற்றம் ஒரு திடீர் பணவரவா இருக்கலாம், இல்லனா ரொம்ப காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தீர்ப்பா இருக்கலாம். உங்க வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்துல நீங்க ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்க இப்போ ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்தோ இல்லனா ஒரு பெரிய வேலைக்கு போயோ உங்களை பெருமைப்படுத்த போறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சதான தர்மங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பலனா வந்து சேருது. அந்த நபர் கொண்டு வர போற ஒரு ஆலோசனையோ இல்ல ஒரு உதவியோ உங்க தொழில இருக்கிற சிக்கல்களை அத்தனையும் தீர்த்து வைக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், வரப்போற அந்த நல்ல நேரத்தை சரியா பயன்படுத்திக்கணும். ஏன்னா காலம் எப்பவுமே நமக்கு சாதகமா இருக்காது. ஆனா இப்ப உங்களுக்கு அந்த காலம் ரொம்ப கனிஞ்சு வந்திருக்கு. உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு விளக்கு ஏத்தி வச்சு மனசார உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. நீங்க இழந்த அத்தனை மரியாதையும் புகழும் உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்க போகுது. உங்களை தப்பா பேசினவங்க முன்னாடி நீங்க ரொம்ப கம்பீரமா வாழ்ந்து காட்ட போற அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும்போது உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். இது வரைக்கும் நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில வர்ற இந்த வசந்த காலத்தை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்க தயாராயிருங்க. உங்க ஜாதகத்துல இப்போ இருக்கிற கிரக நிலைகள் படி பார்த்தா உங்களுக்கு வண்டி வாகன யோகமும் ரொம்ப பலமா இருக்கு. ரொம்ப நாளா ஒரு பழைய வண்டியை வச்சுக்கிட்டு
அதுல அடிக்கடி செலவு வந்து உங்களுக்கு பெரிய தலைவலியா இருந்திருக்கும். ஆனா அந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்க கைக்கு வரப்போற அந்த பணப்புழக்கத்துல நீங்க ஒரு புது வாகனமோ இல்லைன்னா நிலமோ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு நல்ல தரகரா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கலாம். அவர் மூலமா முடிய போற இந்த காரியம் உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் மறைஞ்சு உங்க வீட்ல ஒரு பெரிய சுப விசேஷம் நடக்க போகுது. கல்யாணத்துக்காக காத்திருக்கிற துலாம் ராசி இளைஞர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் தேடி வரும். அதுவும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து அந்த சம்பந்தம் வரும். உங்க வாழ்க்கையில இப்ப நடக்க போற இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரு பெரிய சங்கிலி தொடர் மாதிரி, ஒண்ணு பின்னாடி ஒன்னா நல்ல காரியங்களா நடந்துகிட்டே இருக்கும். உங்க மனசுல இருக்கிற அந்த பாரத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ரொம்ப நிம்மதியா இருங்க. உங்களை காக்கிறதுக்கு உங்க குலதெய்வம் எப்பவும் கூடவே இருக்கு. இனிமே உங்க வாழ்க்கையில கவலைக்கு இடம் கிடையாது, மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். துலா ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே எதையும் ஒரு தராசுல வச்சு பாக்குற மாதிரி ரொம்பவும் சிந்திச்சுதான் முடிவெடுப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல நீங்க எடுத்த முடிவுகளே உங்களுக்கு எதிரா முடிஞ்சிருக்கும். அந்த கவலை இனிமே உங்களுக்கு வேணாம். அந்த மார்ச் 18க்கு அப்புறம் நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன்ல, அது வேற ஒண்ணும் இல்ல, உங்களோட அந்த மிகப்பெரிய மனக்குறையை தீர்க்கிற ஒரு சம்பவம் தான். இத்தனை வருஷமா நீங்க ஒருத்தரை ரொம்பவே மிஸ் பண்ணிருப்பீங்க, இல்லனா ஒரு பெரிய வாய்ப்பு உங்க கையை விட்டு போயிருக்கும். அந்த வாய்ப்பு மறுபடியும் உங்களை தேடி வரப்போகுது. அந்த புதிய நபர் வெறும் ஒரு மனுஷனா மட்டும் வராம உங்க அதிர்ஷ்டத்தோட சாவியாவே வராரு. அவர் மூலமா கிடைக்க போற அந்த தகவல் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். நீங்க இழந்த அத்தனை செல்வாக்கும் மரியாதையும் உங்க காலடியில வந்து விழப்போகுது. ஆகுறிப்பா உங்க வீட்டு பெண்கள் மூலமா ஒரு பெரிய நற்செய்தி உங்களுக்கு வந்து சேரும். உங்க மனைவி வழியிலயோ இல்லன்னா உங்க சகோதரி வழியிலயோ ஒரு சொத்து வரவோ இல்லன்னா ஒரு பெரிய பண உதவியோ கிடைக்க போகுது. இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும். என்னடா இது, இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டோமே, இப்போ திடீர்னு இவ்வளோ நல்லது நடக்குதுன்னு. அதுதான் கிரகங்களோட விளையாட்டு. உங்க ராசிக்கே இப்போ சுக்கிரன் ரொம்பவே பலமா இருக்காரு. அதனால உங்களை யாருமே அசைச்சுக்க முடியாது. எதிரிகள் எல்லாம் அவங்களாவே ஒதுங்கி போயிடுவாங்க. அந்த புதிய நபரோட வருகை உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை எதிர்மறை சக்திகளையும் விரட்டி அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான தூக்கத்தையும் சந்தோஷத்தையும் தரப்போகுது. இத்தனை வருஷமா நீங்க செய்யணும்னு நினைச்சு தள்ளி போட்ட அந்த ஒரு புனிதமான காரியம், அது ஒரு காசிக்கு போறதோ இல்லைன்னா ஒரு ராமேஸ்வரம் போறதோ, அது ரொம்ப சீக்கிரமாவே கைகூட போகுது. உங்க தெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுசா கிடைச்சிருச்சு. கடைசியா நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், துலா ராசிக்காரங்க, நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி கலைஞ்சு போக போகுது. மார்ச் 18க்கு அப்புறம் உங்க வீட்டு வாசப்படிய மிதிக்க போற அந்த நபர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்ட தேவதையா தான் வரப்போறாரு. அவர் மூலமா கிடைக்க போற அந்த ஒரு நல்ல வாய்ப்பு உங்க பரம்பரையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இனிமே யாரை பார்த்தும் நீங்க பயப்பட வேணாம், யாருக்காகவும் உங்க தன்மானத்தை விட்டு கொடுக்க வேணாம். உங்க கிரகங்கள் இப்போ உங்களை ஒரு ராஜா மாதிரி உட்கார வைக்க போகுது. மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளையும் தூக்கி போட்டுட்டு ஒரு புது மனுஷனா இன்னையில இருந்து செயல்பட ஆரம்பிங்க. உங்க மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் உங்க குலதெய்வம் மேல இருக்கிற பக்தியும் தான் உங்களை இந்த உச்சாணி கொம்புல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க எல்லாம் நீங்க வளர்ந்து நிக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட போற அந்த நாளை நீங்களே உங்க கண்ணால பார்க்க போறீங்க. இது வரைக்கும் இந்த விஷயங்களை பொறுமையா கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த அதிசயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் அந்த ஆண்டவனோட அருள் முழுசா கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். தைரியமா இருங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிட லக்ஷ்மி. வணக்கம்.